சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். சேனைகளின் கர்த்தர் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்? ஒன்னு சொல்லுங்க. சேனைகளின் கர்த்தர் என்கிறதற்கு ஒன்று வெற்றி. வெற்றிக்கு என்ன சம்பவம் சொன்னேன்? ஆமென். வெற்றிக்கு என்ன சம்பவம் சொன்னேன்? நீயோ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் வருகிறாய், நானோ நீ நிந்திக்கிற இஸ்ரவேலின் ராணுவங்களின் சேனைகளின் தேவன். சேனைகளின் தேவன் என்றாலே வெற்றி என்ற அர்த்தம். இரண்டாவது விருத்தி. அப்படின்னா விருத்தினா என்ன அப்படின்னு சொன்னா, சங்கீதக்காரன் சொல்லும் போது சொல்லுகிறார், தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தான். அப்ப ஃபர்ஸ்ட் நம்மோட இருக்கிறவர் யார்? நம்பர் 2, இரண்டாவது நம்மோடு கூட இருக்கிறவர் யார்? யாக்கோபின் தேவன். யாக்கோபின் தேவன் அப்படின்னு சொன்னா என்ன? பூச்சியா இருந்தவனை எப்படி மாற்றுறாரம்மா? பற்கள் உள்ள எந்திரமா. எவ்வளவு அப்டேட் பண்ணுங்க. உங்களை கர்த்தர் பயங்கரமா அப்டேட் பண்ண போறார். உங்களை பூச்சிக்கும் மிஷினுக்கும் சொல்லுங்க, ஏணி வச்சா கூட எட்டாது. உங்களை கர்த்தர் அப்படிதான் பண்ண போறார். நீங்க படிச்ச படிப்புக்கும் நீங்க அனுபவிக்கிற உயர்வுக்கும் ஏணி வச்சா கூட. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஆமென். இதை நீங்க நம்புங்க. இத நான் என்ன சொல்றேன்னா, இந்த வார்த்தையை ஆண்டவர் கொடுக்கும் போதெல்லாம் நான் என்ன நினைக்கிறேன்னா, அப்படியே செய்யறாருங்க ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தரை போல நல்லவர் ஒருவருமே இல்லை. அவ்வளவு பயந்து காரியங்களை செஞ்சவங்களை கர்த்தர் எந்திரமாய் மாற்றுகிறார். நம்பர் 3, மூன்றாவதாக நாம் ஆராதிக்கிற தேவன். நீங்க ஒரு தேவனை அறிஞ்சுக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து ஒரு தேவனை அறிஞ்சுக்கணும். அவர் யார் அப்படின்னா, தன் சத்தங்களை முழங்க பண்ணுகிற தேவன், எனக்காக பேசுகிற தேவன். அவருடைய சத்தம் என்ன பண்ணுதாமா? கேதுரு மரங்களை முறிக்கும் போது என்ன நடக்குது? வழி தன்னை போல உண்டாகிறது. நம்பர் 2, இரண்டாவதாக அவருடைய சத்தம் என்ன பண்ணுதாமா? பெண்மான்களை ஈனும்படி செய்கிறது. என்ன அப்படின்னா, காத்திருக்கிறது, பிரசவத்துக்காக காத்திருக்கிற பெண்மான்கள் அவர் பேசின உடனே அப்படியே ஈன்றெடுக்குதாமா. காத்திருக்கிறவர்களுக்கு அவருடைய சத்தம் வந்து வெற்றியை கொடுக்க போகிறது. நம்பர் 4, நாலாவதாக நான் ஒருத்தரை ஆராதிக்கிறேன். அவர் யார் அப்படின்னா, எனக்கு ஒத்தாசை அனுப்புகிற தேவனை ஆராதி. நம்பர் 5, ஹல்லேலூயா. கடைசியாக இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் ஒரு ஆண்டவரை ஆராதிக்கிறேன். அவர் யார் அப்படின்னா, யுத்தத்தை தடுத்து நிறுத்துறாரு, வில்ல ஒடிக்கிறாரு, ரதங்கள் அக்னியினால சுட்டடிக்கிறாரு. எனக்காக என் பிரச்சனையை முழுக்க முடிக்கிற ஒரு கர்த்தர் என்னோடு இருக்கிறார்.